எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெட் ரைஸ் வச்சுட்டு செய்ய போகிற 2 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறது. ரெட் ரைஸ்ன்னு சொல்கிறது கேரளா சாப்பாடு அரிசி தான், புழுங்கல் அரிசி தான், பச்சை அரிசி கிடையாது. அது வச்சுட்டு செய்கிற நல்லா சாஃப்டாக இருக்கிற இட்லி, இன்னொன்று வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற புட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல இட்லி செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். இட்லிக்காக 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு 2 கப் அளவு சாப்பாடு அரிசி எடுத்துருக்கு, புழுங்கல் அரிசி எடுத்துருக்கு. நல்லா 2-3 டைம் கழுகானதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை, 4 to 5 மணி நேரம் மேக்ஸிமம் போதும். சாப்பாடு அரிசி அறுக்கிறதுனால 2 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு உளுந்த பருப்பு தான் நான் எடுத்திருக்கு. நல்லா 2-3 டைம் கழுகுனதுக்கு அப்புறம் தாராளமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இதே தண்ணியில் தான் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுக்கோங்க. 4 to 5 மணி நேரம் வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசி வந்துட்டு நம்ம அரைக்கிறது இல்லை, மிக்சியில் பவுடர் பண்ணி தான் எடுக்க போகிறது. மட்டை அரிசி அரைக்கிறதுனால இது மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப கட்டி ஆகிடும். சில மிக்சி ரொம்ப அதிகமாக சூடாயிடும், அப்போ மாவு கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கிற அப்படின்னா சாதாரணமாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மிக்சியில் தான் அரைக்கிறேன். முதல்ல தண்ணி இதே மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் ஆற விட வேண்டியதில்லை. ஃபுல்லாக தண்ணி போனதுக்கு அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ரொம்ப அதிகமாக போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி அரிசி போட்டு இதே மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம், நம்ம இட்லிக்கெல்லாம் அரைக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் தரியாகவே இருக்கும். இதுக்குள்ளே சின்ன சின்ன பீஸ் இருக்க அரிசியோடது கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் தோசை செய்ய முடியாது, தோசை செய்யும்போது ஒட்டுற மாதிரி இருக்கும், கல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஒரு மாவில் இட்லி தான் செய்ய முடியும். தோசைக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணும்போது அது கூட நம்ம பச்சை அரிசியும் சேர்த்து அரைக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது உளுந்து, ஊற வச்ச உளுந்து அதே தண்ணியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக போச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி எடுத்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். மாவு கலக்கும்போது அதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பும் சேர்த்து கலக்கி தான் நான் வைக்கிறது. உங்களுக்கு காலையில் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா போதும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் சேர்த்துடலாம். கை வச்சு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி கிடைக்கும். அப்படி தான் எல்லாருமே இட்லி மாவு மிக்ஸ் பண்ணுறது. உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஒரு வுடன் ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கு. இந்த ஒரு மாவு சாதாரணமாக நம்ம இட்லி மாவெல்லாம் வைக்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம். காலையில் நல்லா பொங்கி வந்துடும். இட்லி செய்யறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கு. மறுபடியும் வேற ஒரு பாத்திரம் வச்சுட்டு மூடி வச்சுருந்தேன், அந்த மூடியில் ஒட்டக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம் சொல்கிறேன், ஒரு டிப்பு கூடி தான். இது நம்ம சாப்பாடு அரிசியில் தான் செஞ்சுருக்கு, மட்டை அரிசியில். எல்லா அரிசியும் ஒரே மாதிரி கிடையாது. நீங்கள் வாங்குகிற அரிசி எந்த மாதிரி இருக்குன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த அரிசி இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது சில டைம் கொஞ்சம் அதிகமாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மாவு வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இடியப்பத்தோட கொஞ்சம் மாவு இருக்குது இல்லைங்களா, ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு நம்ம பேக்கெட்டில் வாங்குறது, அது கொஞ்சம் நல்லா கலக்கி இது கூட மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் பொங்குறதுக்கு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம். அப்போ ஒட்டுறது கொஞ்சம் கம்மியாக கிடச்சிடும். மாவு நல்லா கலக்கி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி மாவு ஊற்றி வேக விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே எடுக்கிறது, அதனால தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் எடுக்கிறீங்களோ அது கொஞ்சம் இட்லி தட்டில் தடவி விட்டுக்கோங்க. இட்லி தட்டில் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் 3 to 4 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க, ஓரமாக காஞ்சி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிடலாம். கேரளா மட்டை அரிசி வச்சுட்டு செஞ்ச இட்லி ரெடியாக இருக்குது. இது நீங்கள் சாம்பார் கூடயும் சட்னி கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்.
ரெட் ரைஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது ஒரு டைம் இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியுமாக இருக்கும். அடுத்தது நம்ம செய்ய போகிறது புட்டு. புட்டு செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு புட்டு தான் இது. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த விலாகில் இந்த ஒரு புட்டு செய்யறது நான் காமிச்சிருந்தேன். இது நம்ம அரிசி ஊற வச்சு காலையில் மிக்சியில் பவுடர் பண்ணி உடனே செய்யறது தான். இதுவும் மட்டை அரிசியில் தான் செய்யறது. 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு 2 கப் அளவுக்கு மட்டை அரிசி எடுத்துருக்கு. 2-3 டைம் நல்லா கழுகினதுக்கு அப்புறம் ஊற விட்டுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மினிமம் 5 to 6 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம செஞ்ச மாதிரி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக போகட்டும், ஆற விட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் முன்னாடியே நம்ம செஞ்ச மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரவா சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய தறி இதில் இருக்கும். அரிசி வந்துட்டு சின்ன அரிசி, பெரிய அரிசி, ரொம்ப ஃபைனாக இருக்கிற பவுடராக இருக்கிறது எல்லாமே கலந்த ஒரு மாவு தான் இது. புட்டு மாவு வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனாக இருக்கிற பவுடரில் நம்ம புட்டு செய்யக்கூடாது. செஞ்சிருச்சு அப்படின்னா புட்டு கல் மாதிரி ஆகி போயிடும். இடியப்ப மாவில் வந்து நம்ம புட்டு செய்யறதில்ல. புட்டோட மாவு எப்போவுமே இதே மாதிரி கொஞ்சம் பெரிய தறி எல்லாம் கலந்து தான் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் இதில் நல்லா கலக்கி விட்டுருக்கு. மறுபடியும் நான் இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூடி சேர்த்துருக்கு. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கை வச்சு ரொம்ப சாஃப்டாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அமர்த்தக்கூடாது. நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவோட கன்சிஸ்டன்சி ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. ரொம்ப கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அது பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தான் மாவோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். மாவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இதே மாதிரி நல்லா அமர்த்திடுச்சுன்னா ஒரு உருண்டையாக கிடச்சிடும். நல்லா கட்டியாக இருக்கிற உருண்டையாக கிடச்சிடும். உடச்சி விட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் பழசு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாவாக மாறிடும். மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். அதுக்காக புட்டுக்குழல், தேங்காய், நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு எல்லாமே ரெடியாக இருக்குது. புட்டோட ரெசிபி நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கு. அதில் எல்லாம் இதே மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அதனால இன்னும் ரொம்ப டீட்டெயில் ஒன்றும் சொல்லலை. முதல்ல தேங்காய் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அது 2 பீஸாக கட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல தேங்காய் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் மாவு போட்டு புட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். புட்டு குச்சி இல்லை புட்டு குழல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இது ஸ்டீமரில் போட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, ஸ்டீமரோட தட்டில் நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறம் தட்டில் நிறைய தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய்க்கு மேலே தான் இந்த அரிசி மாவு போடணும். அதுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே அது வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி புட்டு மாதிரியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ஷேப்பு தான் கிடைக்காம இருக்கும். டேஸ்ட் ஒன்றும் மாறி போகாது. புட்டுக்குழல் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், புட்டுக்குழல் ஃபில் பண்ணிவிட்டேன். இனி இதை நம்ம ஆவியில் வேக விடணும். குக்கருக்கு மேலே தான் இந்த ஒரு குழல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே உள்ளே ஆவி ஏறி மேலே அந்த ஓட்டையில் ஆவி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மட்டை அரிசி ரெட் ரைஸ் வச்சுட்டு செஞ்ச புட்டு ரெடியாக இருக்குது. இது நீங்கள் பொன்னி அரிசி வச்சுட்டும், ரேஷன் அரிசி இருக்குல்ல, புழுங்கல் அரிசி, அது வச்சுட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் பச்சை அரிசி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி புட்டு செய்யக்கூடாது. பச்சை அரிசி வச்சுட்டு இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி உடனே புட்டு செஞ்சிருச்சு அப்படின்னா அது வேகாமல் இருக்கும். அதே மாதிரி கல் மாதிரி இருக்கும். பச்சை அரிசி வச்சுட்டு நம்ம புட்டு செய்யும்போது எப்போவுமே அந்த பவுடர் வந்து நல்லா வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்து ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் புட்டு செய்யணும். புழுங்கல் அரிசி வச்சுட்டு புட்டு செய்யும்போது தான் இதே மாதிரி கிரைண்ட் பண்ணி உடனே நம்ம புட்டு செஞ்சு எடுக்கிறது. இந்த புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதோட சைட் டிஷ்ஷாக வந்துட்டு உங்களுக்கு கடலைக்கறி, முட்டைக்கறி, மீன் கறி, அதே மாதிரி பாசிப்பருப்பு கறி, பப்படம் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.